டாக்டர் ராமதாஸின் அன்பு மகன் அன்புமணி ஏற்காட்டில் படித்தவர், MBBS முடித்தவர், லண்டனிலும் பொருளாதாரம் கற்றவர். ஃபுட்பால் விளையாட்டில் சாம்பியனான அன்புமணி டாக்டராக பணிபுரிந்தபடி அப்பா ராமதாஸ் ஆரம்பித்த பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக அரசியலுக்கு அறிமுகமானார். பசுமை தாயகத்தில் சில ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு அப்படியே பவர்ஃபுல் பாலிடிக்ஸ்க்கு தாவினார். பாமக இளைஞரணி தலைவரானார். 2004ஆம் ஆண்டு திமுகவோடு கூட்டணி வைத்து மாநிலங்களவை MP ஆனார். அப்படியே ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக உச்சிக்கு போனார். அதுதான் நான் செய்த பெரும் தவறு என்று டாக்டர் ராமதாஸ் மனம் நொந்து சொல்கிறார். இன்று 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற முழக்கத்தோடு பென்னாகரத்தில் போட்டியிட்ட அன்புமணி தோல்வி அடைந்தார். 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட பாமகவும் படுதோல்வி அடைந்தது. ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அரசு அங்கீகாரம் வழங்கிய வழக்கில் சிக்கி தவித்தார். சமீப காலமாகவே தந்தையை ஓரங்கட்டிவிட்டு கட்சியை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதில் தீவிரமாக இருந்தார். இதன் விளைவுதான் தந்தை மகன் இருவருக்குமான மோதல் பொது மேடையிலேயே வெடித்தது. பாமக தலைவராகி கட்சிக்கு புதுரத்தம் பாய்ச்சுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட அன்புமணி இன்று தனது தந்தை ராமதாஸையே ரத்த கண்ணீர் வடிக்க வைத்திருப்பதுதான் அன்புமணியின் அதிர்ச்சியான மறுபக்கம்.